தங்கமும் தூபவர்க்கமும் வெள்ளை போலம் காணிக்கைகளும் ஏசப்பா விரும்பவில்லையே. உன் ஐஸ்வர்யமும் பேர் புகழும் நிறமும் உந்தன் தோற்றங்களும் முதன்மையானதல்ல, முக்கியமல்லவே. பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை மேன்மை, ஆட்பளித்திடும் உந்தன் இதயத்தை. தங்கமும் தூபவர்க்கமும் வெள்ளை போலம் காணிக்கைகளும் ஏசப்பா விரும்பவில்லையே. இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பு புல் என்ற வார்த்தையின் தலைப்பில உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மையமாக வைத்து இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் தோன்றியிருக்கிறார்கள், மதங்களை ஸ்தாபித்தவர்கள், எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள். மறக்க முடியாத மனிதர்கள் இந்த பூமியிலே தோன்றி மறைந்திருக்கிறார்கள். இவர்கள் நடுவில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மேன்மையானதாக இருக்கிறதற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். புத்த மதத்தை ஸ்தாபித்த புத்தர் இன்றைக்கு வரையிலும் பேசப்படுகிறார். நிறைய மனிதர்கள் இந்த நாட்களில் வட இந்தியா தேசத்திலிருந்து இங்கே வந்து அருமையான நம்மை போல சபைகளை வைத்திருக்கிறார்கள். சாகிபாபா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போற ரோட்ல இருக்குது, கடலூர் போற ரோட்ல இருக்குது. நிறைய ஜனங்க அங்க போய் அவங்க என்ன பிரின்சிபல் வச்சுக்கிறான்னு எனக்கு தெரியல. எத்தனையோ மனிதர்கள், குருநாதர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட்டே பிடிச்சிட்டார், பஞ்சாபே பிடிச்சிட்டாரு. அவங்க கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள். அவருடைய சமாதியிலே போய் அருமையான அவர்களை தொழுது கொள்கிறார்கள். நம்முடைய ஆண்டவருக்கு சமாதி இல்லை, ஏனென்றால் அந்த சமாதி இன்றைக்கு திறந்து கிடக்கிறது. ஆமென், ஆமென். நீங்கள் ஆரோவில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரவேந்தர் பாண்டிச்சேரியில ப்ராப்பர்ட்டியும் மற்ற ஆக்டிவிட்டிஸும் இருக்கிறது ரெண்டே ரெண்டு இயக்கம் தான். ஒன்று ரோமன் கேத்தலிக் ஜனங்க பாண்டிச்சேரி வச்சிருக்கிறாங்க, ரெண்டாவது ஆரோவில். அவங்ககிட்ட இல்லாத சொத்தோ பணமோ இல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு பெரிய ஊரே அவங்க வச்சுக்கிறான், பல ஏக்கருக்கு வச்சுக்கிறான். அந்த அதை பாக்குறதுக்கு அங்க அந்த இது உள்ள போறதுக்கு, ஆரோவிலுக்கு போறதுக்கு எவ்வளவு பேர் டூரிஸ்ட் வர்றாங்க. அந்த சாவு, அந்த செத்த சமாதியில போய் அப்படியே அங்க பேசவே கூடாது. நானும் அங்க ஒரு நாள் போனேன், பேசவே கூடாது, அமைதியா நின்று கொண்டிருக்கோம். இப்படி நிறைய மனுஷருங்க. இப்படிப்பட்டதான உலகத்துல நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். இந்த இயேசுவை பற்றிய ஒரு தெளிவான அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். இல்லைன்னா உங்க விசுவாசத்தில பலன் இருக்காது, உங்க நம்பிக்கையிலே பலன் இருக்காது, உங்கள் ஆவியிலே பலன் இருக்காது. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? நாம் தொழுது கொள்கிற தேவன் யார்? அவருடைய அருமையான அவருடைய தன்மை என்ன? அவருடைய பிறப்பு என்ன? அவருடைய வாழ்வு என்ன? அவர் மரித்து அருமையான உயிர் தெழுந்த அந்த உயிர் தெழுதல், அவருடைய கல்லறை திறந்து கிடக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக அறியாவிட்டால் நீங்கள் இந்த விசுவாசத்தை விட்டு விலகி போக சந்தர்ப்பம் இருக்கிறது. ஏன்னா உங்க வீட்டை தேடி எல்லாம் நிறைய பேர் வராங்க. அது சரி கிடையாது, இது சரி கிடையாது, அது சரிதான், இதான் சரி அப்படி சொல்றதுக்கு நிறைய பேர் வராங்க. சிலர் விசுவாசத்திலிருந்தும் இந்துக்களா மறுபடியும் போயிடுறாங்க. காரணம் என்ன? அவர்கள் ஆராதிக்கிற தெய்வம், தொழுது கொள்கிற தெய்வத்தினுடைய மேன்மையை அறியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல்
அதை அறிவதற்கு அவன் சொல்லுகிறான், லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை அறிகிற அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரை அறிகிற அறிவுல நீங்கள் வளர வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவுல நீங்கள் செழிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் விசுவாசம் விலகி போகிற சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தை நீங்க அறியறீங்களோ அறியாம, ஏன்னா 30 வருஷம் குடும்பம் நடத்துறாங்க. சாவு போயிட்டு வந்து அவர் இறந்து போன பிறகு அந்த அம்மா சொல்லுது, என் கூட 30 வருஷம் நான் வாழ்ந்தேன், ஆனா அவரை இன்னும் புரிஞ்சிக்கவே முடியல, என்னன்னே தெரியல. 30 வருஷம் இருக்கிற ஆளை புரிஞ்சுக்க முடியல, 30 வருஷம் இருக்கிற மனைவியை புரிஞ்சுக்கல. பரவாயில்ல, நீங்க புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, புரியாம போனாலும் பரவாயில்ல, ஆனா இயேசுவை புரிஞ்சுக்கிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் ஜீவன் விட்டவர், உங்களுக்காய் மரித்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவரை நீங்கள் அறிய வேண்டும். ஆமென். இல்லைன்னா இது கடைசி காலம், நீங்கள் கடைசி காலத்திலே வாழ்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே இந்த அறிவு இல்லாவிட்டால் நீங்கள் தடுமாறி போய்விடுவீர்கள். பொய்யான தீர்க்க தரிசனங்கள், அருமையான பொய்யான ஆராதனைகள், the false teaching, இப்படி நிறைய இருக்கிறது. இதுல நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள், இதுல சிக்கிக் கொள்வீர்கள். ஆகவே இந்த நாளின் காலவேளை ஆராதனையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவரின் மேன்மையை நீங்கள் அறிய வேண்டும். Praise the Lord. அவர் பிறப்பு அதிசயமானது, அவர் பிறப்பு ஆச்சரியமானது, அவர் பிறப்பு மகிமையானது. எல்லா நபியை போல இயேசு கிறிஸ்து அருமையான ஈசா நபி என்று அவர்கள் சொல்லுகிறது போல அது ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்கிற நபி அல்ல. அவர் அருமையான மகா பெரிய தெய்வம். அந்த வார்த்தை அருமையான மனுஷனாய் இந்த உலகத்திலே வந்தது. சரி, நான் செய்திக்குள்ளே போகிறேன். செய்தி வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இன்றைக்கு நாம் முதல் வைத்த காணிக்கை தான் நாம் தியானிக்க போகிறோம். பொன். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சாஸ்திரிகள் வந்து அருமையான பெத்லகேமிலே வந்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்ற வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சாஸ்திரிகள் இந்த பெத்லகேமுக்கு வருவதற்கு காரணம் என்னவென்றால், பிலேயாம் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். அவன் வாழ்ந்த காலம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேலுடைய பிரயாணம். அந்த நாட்களிலே அவன் அந்த தேசத்திலே தீர்க்கதரிசியாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் மலையிலே நிற்கிறான். அப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்பொழுது அவன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். என்ன தீர்க்க தரிசனம் சொன்னான் என்றால், அருமை வாசிக்கலாம். தீர்க்க தரிசனம், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உண்டாகும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து தோன்றும். இந்த வானசாஸ்திரிகள் என்றால் இவர்கள் யார் என்றால், வானத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள். இவர்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல, ராஜாவோடு கூட நெருங்கின தொடர்புடையவர்கள். பூமியை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள். ஒட்டகங்களோடு சாஸ்திரிகளும் இந்த வானத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்த போது ஒரு வித்தியாசமான நட்சத்திரம் வானத்திலே தோன்றினது. அப்பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இரட்சகராய இயேசு இந்த பூமியிலே பறக்க போகிறார். ஹல்லேலூயா.
அவர்கள் தேசத்தை அறிந்து கொண்டார்கள். பெத்லகேமிலே தான் பிறப்பார் என்ற அடையாளத்தையும் அவர்கள் அருமையான அறிந்து கொண்டார்கள். அவர்கள் பெத்லகேம் நோக்கி போனார்கள். ஒரே ஒரு தவறு அவர்கள் செய்தது என்னவென்றால், அவர்கள் அருமையான அரமனைக்கு போய்விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வழியோரத்திலே அவர் பிறந்து அருமையான அவர் ஒரு மாட்டு தொழுவத்திலே அவருக்கு அடைக்கலம், மரியாளுக்கும் யோசேப்புக்கும் அருமையான இயேசுவானவருக்கும் ஒரு மாட்டு தொழுவத்திலே அடைக்கலம் கிடைத்தது. என்ன ஆச்சரியம் என்னவென்றால், உன்னை மீட்க வந்த, உன்னை ரட்சிக்க வந்த, உன்னை விடுதலையாக்க வந்த, உன்னை ஆசீர்வதிக்க வந்த, உனக்கு நன்மை செய்ய வந்த இயேசுவுக்கு இந்த பூமியிலே இடமே இல்லை. அது ரொம்ப ஆச்சரியம். மாட்டுக்கோட்டையா இருந்தா கூட பரவாயில்ல, வழியோரத்துல தான் அந்த அம்மாவுக்கு டெலிவரி ஆச்சு. அந்த மாட்டுக்கோட்டை வச்சிருக்கிறவன் அவங்க மேல இறக்கப்பட்ட, ஐயோ ரோட்ல வர்றதுக்கு டெலிவரி ஆகுதுன்னு சொல்லி அவங்க அழைச்சி எங்க மாட்டு கொட்டைக்கு வாங்கன்னு சொல்லி அங்க கொடுத்தான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, மகிமையான வானத்தை திறந்து மகிமையான கோடாகோடி பரிசுத்தவான்கள் இருக்கிற இடத்தை திறந்து, ஓ மகிமையின் தேவன் மனுஷனாய் இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். இது தற்செயலாய் நடந்த காரியம் அல்லையா. உலகம் உண்டானது முதல் இதுவரையில் எத்தனையோ பேர் பிறந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், மரித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மேன்மையானது, விசேஷமானது, மகிமையானது. 25ஆம் தேதி ஒரு நாள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்கு இயேசுநாதர் பிறக்கல. 365 நாளும் நமக்கு கிறிஸ்துமஸ் தான். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்துமஸ்னே தெரியவே தெரியாது, இயேசு பிறப்பின் மேன்மையே தெரியாது. வெளிநாடுகள்லாம் போய் பாத்தீங்கன்னா அவங்க யாருமே ரட்சிக்கமே பட்டிருக்க மாட்டாங்க. இயேசுவங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கேக்கு போன மாசம் கேக் செய்ய ஆரம்பிச்சிருப்பான். ஸ்டாரும் கேக்கும் சீரியலும் எல்லாம் போட்டு பெரிய குடில் வேற செய்து அந்த குடில ஒரு சின்ன குழந்தைய தூக்கி போட்டு வச்சிட்டு இருக்கிறான். வருஷம் அதான். அது ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. ஐயோ என்ன ஜெபம் பண்ண சொன்னாங்க அந்த வீட்டுல, நான் ஜெபம் பண்ண மாட்டேன்ட்டேன். எவ்வளவு பெரிய தெய்வம், குடியில வச்சுட்டு பொம்மையை போட்டு வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க, பண்ண மாட்டேன். பெரிய தெய்வம் ஐயா, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. கேட்கிறார், நீ எப்படிப்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்ட போறேன்னு கேட்கிறார். ஆமென். ஆகவே இந்த வானசாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் என்றால், பெத்லகேம், நான் எல்லாத்திலும் நிறைய செய்தி நான் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான பிரசங்கம், பொண்ணை கூட நான் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். நீங்க அதை போய் பாத்தீங்கன்னா, வீடியோ போய் பாங்க, நெட்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு கூட நான் பேசுகிறேன். அவர்கள் சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க போகும்போது 3 காணிக்கை எடுத்துக்கொண்டார்கள். ஒன்று பொன், இன்னொன்று தூவ வர்க்கம், இன்னொன்று வெள்ளை போளம். இன்றைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை தான் உங்களோடு கூட பேச போகிறேன். பொன்னை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த பொன்னிலே இருக்கிற ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால், அருமையான இந்த பொன்னை அந்த சாஸ்திரிகள் எடுத்து இயேசு இருக்கிறதான இடத்துல கொண்டு போய் வைத்தார்கள். Praise the Lord. சாஸ்திரிகள் வைத்தார்கள். என்ன நடக்கும் கடைசி நாட்கள்ல, அல்லது 2000 வருஷமாய் சபையிலே என்ன நடக்கிறது என்றால், ஊழியக்காரன், அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பொன்னை போன்று இருக்கிறார்கள், அல்லது அவர்களை பொன்னாக மாற்றி நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போய் தேவ சமூகத்துல ஒப்படைக்க வேண்டும். அதுக்குதான் சபை, அதுக்குதான் ஆராதனை, அதுக்குதான் பிரசங்கம், அதுக்குதான் எல்லாத்தையும் விட்டு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தியாகம் பண்ணுகிறார்கள். மதத்துல சேர்க்கணும்னு சொன்னா நிறைய பேர் சேர்ந்துருவாங்க, உங்களுக்கு தெரியாது.
ஒரு ஆஸ்பத்திரி கட்டி வச்சா வேலை செய்யறவங்களா கிறிஸ்தவங்களா மாறினா நிறைய பேர் கிறிஸ்தவங்களா மாறிடுவாங்க. ஸ்கூல் வச்சுனா டீச்சர்ஸ் ஒரு 50 பேர் கிடைப்பாங்க. இந்த சோசியல் ஒர்க்ல நிறைய பேரை மாத்தலாம். ஆனா பொன்னாக மாத்துற வேலை தான் கஷ்டமான வேலை. ஆமென் ஆமென். பொன்னாக ஒருவனை மாற்றும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் அருமையான சிலர் மரத்திலும் சிலர் வைக்கோலிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அருமையான எப்பொழுது ஒருவன் கூலி வருவான் என்றால் அவன் நிலைத்தது அருமையான அவன் நிலைத்தது நிற்குமையானால் அவன் கூலி வருவான். 1 கொரிந்தியர் 3:10 இருந்து எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் என்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். சபை எப்படிப்பட்டதான பொருட்களை கொண்டு கட்டப்படுகிறது? பொன்னினால் கட்டப்படுகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை பொன்னாக மாற்றினால் இந்த சபையில அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நீங்கள் என்னுடைய கரத்துல நீங்கள் கிரீடமா இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பொன்னாக மாற்ற அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பொன்னாக மாற்ற விரும்புகிறார். ஒருவன் வழியோரத்திலே குற்றீராய் கிடக்கிறவன் அவன் யார்? பின்மாற்றத்தில் போனவன். அவன் எங்க இருந்து எங்க போறான்? ஏரியாவுக்கு போறாயா? எங்க இருந்து எங்க போறான்? வழியில குற்றீரா எருசலேமில் இருந்து எரியாவுக்கு போறான். அவனுடைய பின்மாற்றமான ஜீவியம் வழியில அவன் சிக்கிக் கொண்டான். அவனை செம்ம அடிச்சு அவனுக்கு உள்ளதெல்லாம் பறிச்சு அருமையான குற்றுயிராய் விட்டு போனார்கள். அதனால் சமாரியன் வருகிறான். சமாரியன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறார். அவர் அருமையான அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு எல்லாம் காயத்தில எல்லாம் மருந்து போட்டு ஆகாரம் கொடுத்து சொந்த வாகனத்திலே ஏற்றுகிறார். இந்த சொந்த வாகனம் 4 சுவிசேஷத்தை காட்டுகிறது. அருமையான சத்திரம் தேவனுடைய சபையை காட்டுகிறது. சத்திரக்காரன் தேவனுடைய ஊழியக்காரனை காட்டுகிறது. 2 காசு பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் காட்டுகிறது. அந்த சமாரியன் போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறான், இவனுக்கு நீ அதிகம் எதையாயிலும் செலவு பண்ணினால் நான் வரும்போது கொடுப்பேன். அதிகமாய் நீங்கள் எதையாயிலும் செலவு பண்ணினால் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்ததின் நோக்கம் பொன்னாக மாற்றும்படி. ஆமென். ஹல்லேலூயா. பொன்னாக மாற்றும்படி ஆண்டவர் உன்னை பொன்னாக மாற்ற விரும்புகிறார். பொன்னாக மாற்ற விரும்புகிறார். Glory to God. இந்த பொன்னாக நீங்கள் மாறாத ஒரு மனுஷன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. சில என்ன நினைக்கிறாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டுக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கிறோம், அபிஷேகம் பெற்றுக்கிறோம், சபையில போறோம், அதனால பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் உன்னை பொன்னாக மாற்ற தேவன் உனக்கு பாராட்டின இரக்கம். அந்நிய பாஷை பேசுறேன், ஆவியில நிறையிறேன், எல்லாம் நல்லது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், அதெல்லாம் ஒரு சபை ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. சபை ஒரு மனுஷனை பரலோகத்திற்கு கொண்டு போக முயற்சிக்கும். அவ்வளவுதான். சில சமயங்களில் பிரசங்கம் உங்களை ஆறுதல் படுத்தும். சில சமயங்களில் ஒரு மரம் எப்படி அருமையான தேவனுடைய தச்சன் கையிலே போவதற்கு முன்பதாக அந்த மரம் பதப்படுத்தப்படுகிறது. அதிலே வெட்ட வேண்டிய பகுதிகள் இருக்கிறது, அதிலே அருமையான சீவ வேண்டிய பகுதிகள் இருக்கிறது, அதிலே ஒழுங்குபடுத்த வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. எத்தனை அந்த ஒரு மரத்தை நீங்க மரம் ஒண்ணு எடுத்துட்டீங்கன்னா அது என்னென்ன ப்ராசஸ்க்குள்ள போகுது தெரியுங்களா? ஒருத்த வெட்டிட்டு அதை போடணும், அப்புறம் அதை காயணும், அப்புறம் பட்டறைக்கு கொண்டு போகணும். பட்டறையில அவன் சீவுறான். அவன் கேட்கறான், அவங்களுக்கு என்ன நிலை செய்யணுமா, ஜன்னல் செய்யணுமா, கதவு செய்யணுமான்னு கேட்கறான். திருப்பி அதை முடிச்சு
ஐயோ அந்த தச்சங்கையில போச்சு பாருங்க, அவன் அதை பாடாப்படுத்துறான். சீவி 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 சீவிட்டே இருக்கிறான். அப்புறம் அது வீட்டுக்குள்ள வரும்போது அது பெயிண்ட் அடிச்சு அதை அடிச்சு இதை அடிச்சு எல்லாம் வந்து போடுறதுக்குள்ள வீடே கட்டிடலாம் பாருங்க. ஒருத்தர் நிலைக்கு நான் கேட்பேன், அங்க பட்டறையில கேட்பேன், இந்த நிலை எவ்வளவு? அது 2.5 லட்சங்கிறான். அடப்பாவிங்க, 4 மரம் இருக்கு, 3 மரம், 4 மரத்தை வச்சு ஒரு பிரேம வச்சு 2.5 லட்சம்ங்கிறீங்க சார். இதை காட்டிலும் அதிகமான விலை இருக்கு சாருங்கிறான். அது உருவாக்கப்படும் போது அது வீட்டின் முன்பகுதியில இருக்கிறது. அது முன்பகுதியில அது நம்ம ஊர் மாதிரி நிறைய வேலைப்பாடு இருக்கு. ஆச்சரியமாய் வேலை செய்யறாங்க. கர்த்தர் உன்னையும் பொன்னாக மாற்ற இப்படிப்பட்ட பாதையிலே தான் நடத்துகிறார். இப்படிப்பட்ட வழிகளிலே தான் கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துவதற்கு முன்பதாக அவனை பொன்னாக மாற்றினார். தரிசனம் ஏன் நிறைவேறவில்லை? சொப்பனம் ஏன் நிறைவேறவில்லை? வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறவில்லை? வார்த்தைகள் ஏன் நிறைவேறவில்லை என்றால் ஒரே ஒரு ரகசியம்தான், இன்னும் நீ பொன்னாக மாறுகிற இடத்திற்கு வரவில்லை. ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை? ஆண்டவர் சொல்றாரு, புதுசா வர்றவங்க ஜெபம் பண்ணுவாங்க, கேன்சர் சுகமாயிரும். புதுசா வர்றவங்க ஜெபம் பண்ணுவாங்க, பேய் போயிரும். ஒரே நாள்ல பேய் ஓடி போயிரும். ஆனா சிலர் வருவாங்க, ரொம்ப நாள் வருவாங்க. ஆனா பொன்னாக மாறுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. கையெல்லாம் தட்டு பாட்டெல்லாம் பாடு மியூசிக்கெல்லாம் வாசிக்கிறது எல்லாமே நல்லா நல்லா இருக்கு. தேவனுடைய பிள்ளையே, பொன் இயேசுவை எழுத்தின்படியாயிருக்கிற பொன், எழுத்தின்படியாயிருக்கிற பொன், எழுத்தின்படியாய் பிறந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமூகத்திற்கு கொண்டு போகிறது. ஆனால் ஆவிக்குரியவர்களாயிருக்கிற நீங்கள் ஆவிக்குரிய பொன்னாக நீங்கள் மாறும்போது நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே அருமையான நித்தியமாய் வாழ்கிற இயேசுவுக்கு முன்னே நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். உங்களை கொண்டு போக தேவ தூதன் வருவான். பாண்டிச்சேரியில மகிமை ஆலயத்துல கொஞ்சம் பொன்னெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி காபிரியேல் வருவான். ஆமென். எதற்காக என்றால் பொன்னை ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போகும்படி. இந்த பொன்னினுடைய சரித்திரத்தை உங்கள் கண்களுக்கு முன்னே கொண்டு வர விரும்புகிறேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பட்டும். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மகிமையை உண்டு பண்ணட்டும். இந்த செய்தியானது உள்ளான ஆத்மாவை மறுரூபத்திற்குள்ளே நடத்துவதாக, மறுரூபத்தை அருமையான மறுரூபம் அடைந்து மகிமையில இயேசுவோடு கூட அருமையான நிற்கும்படியாக இந்த செய்தி உங்களை தாங்குவதாக, பலப்படுத்துவதாக, உருவாக்குவதாக, கட்டுவதாக. முதலாவது இந்த மண்ணை பார்த்தா, இந்த பொன்னை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு எங்க இருந்துச்சு? மண்ணுக்குள்ள. ஜாய் அல்காஸ்ல இருந்துச்சா? பொண்ணு எங்க இருந்துச்சுமா? மண்ணுக்குள்ள இருந்து. அங்க சரியா சொல்லல ஆன்சர். பொண்ணு மண்ணோடு கூட இருந்துச்சு. ஆமென். மண்ணோடு கூட இருந்துச்சு. இப்போ நான் ஒரு சட்டி நிறைய மண்ணும் பொண்ணும் சேர்த்து இதை வச்சுடுங்க, 1 கிலோ பொண்ணும் இதுல 1/2 கிலோ மண்ணு இருக்குன்னா வாங்குவீங்களா? பைத்தியம் பிடிச்சிருக்கா அவனுக்கு? அருமையான இந்த மண்ணோடு கூட இருந்த பொன் தேவனுடைய பிள்ளைகளை பிரிக்கப்பட்டால்தான் இந்த பொன் பொன்னாக மாறும், மண் மண்ணாக மாறும். என்ன இந்த கடைசி நாட்களில இந்த மண் எதை காட்டுகிறது என்றால் உலகத்தை காட்டுகிறது. இந்த மண் எதை காட்டுகிறது என்றால் மாம்சத்தை காட்டுகிறது. இந்த மண் எதை காட்டுகிறது என்றால் மாம்சத்தின் கிரியைகளை காட்டுகிறது. பொன் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அது பிரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? பின்னாடி யாராவது சொல்லட்டும், முன்னாடி உள்ளவங்க சொல்லணும். எல்லாரும் என்ன சொல்ல, பாவி ரட்சிக்க வந்தார். உண்மை. சாபத்திலிருந்து நம்ம விடுதலையாக வந்தது உண்மை. எல்லாமே உண்மைதான். நீங்க சொல்றது
எதுவுமே பொய் கிடையாது. ஆனா பைபிளை பார்த்தா பிரிவினையை உண்டாக்க வந்தேன்னு எழுதி. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? நீங்க நான் பூமியிலே சமாதானத்தை உண்டு பண்ண வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன். பிரிவினையை உண்டாக்குமா? நான் இந்த வசனமே உங்களுக்கு கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு மேல வசனம் இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கு. பட்டயத்தை அந்த வசனத்தை வாசிங்க, வாசிச்சிரும். யாரா என்ன நினைச்சிட்டு போட்டோம். நீங்க மற்றவர்கள் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படி எனில் மகனுக்கு தகப்பனுக்கும், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். பிரிவினை உண்டாக்க வந்தேன். என்னடா ஏன் அப்படி அவர் சொல்றாருன்னா, மாமியார் நம்முடைய பாதையா வேணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு மருமகளா இருந்துன்னு வச்சுங்க, ரட்சிக்கப்படாத ஒரு மாமியாரா இருந்துன்னு வச்சிடுங்க, வேணும்னே 9:30 மணிக்கு என்ன பண்ணுவாங்க, வேணும்னே காலையில எடுத்து சமைச்சு விட்டு போயிடுவாங்க. வேணும்னே ஒரு 9:30 மணிக்கு எடுத்து கறி வச்சு சமைச்சிட்டு போமா சர்ச்சுக்கு. இந்த அம்மா ஸ்டவ் பத்த வச்சு பார்த்தா அது என்ன பண்ணா, ஸ்டவ் எரியாது, கேஸ் தீந்து போச்சு. அடுத்தது இந்த மண்ணெண்ணெயில போட்டு அடி அடின்னு அடிச்சு எதையோ உன செய்து 11 மணிக்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். சமைச்சிட்டு போங்கிறாங்க. இந்த பாதையை நிறைய பேர் விரும்புகிறதில்லை. இந்த பாதையை நிறைய பேர் நேசிக்கிறதில்லை. இந்த பாதையிலே அதிக பேர் வருவதில்லை. ஆகவேதான் இது இடுக்கவும் நெருக்கவுமான வாசல், இதிலே பிரவேசிப்பவர்கள் சிலர் என்றே போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. யாரையும் திட்டுவது யாருக்குமே பிடிக்காது. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது, நீதிமான் உங்களை கொட்டட்டும், அது உங்கள் தலைக்கு எண்ணெயா இருக்கட்டும். நானே தான் என்ன கொட்டிக்கிற வேண்டிதான், நானே தான் என்ன திட்டிக்கிற வேண்டிதான். வேற யாரையும் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னா நம்மள அடிக்க வந்துருவாங்க, கிழவன் சும்மா இருக்க மாட்டான். அப்படி ஒரு காலம் இது, எதையும் யாற்றையும் சொல்ல முடியாது. இப்படி நடக்கணும், இதான் பாதை, இதுதான் வழின்னு சொன்னா உங்களுக்கு லெகுவான பாதையும் வழியும் காட்ட ஊழியக்காரன் வெளியே இருக்கிறான். ரொம்ப லகுவான பாதை, ரொம்ப லகுவான பாதையை காட்ட வழியை பிசாசு உங்களுக்கு திறந்து வச்சுக்கிறான். அவனுடைய நோக்கம் நீங்கள் பொன்னாக மாறக்கூடாது. இயேசு விசுவாசிக்கிற விசுவாசிக்க, இயேசு நம்புறியா நம்பிக்கோ, அதனால அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ பொன்னாக மாறுவது அவனுக்கு பிரச்சனையே. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு போறியா, போ போ. கை தட்டுறியா தட்டு, பாட்டு பாடுறியா அந்நிய பாஷையில் பேசு. பொன்னாக மாத்திரம் மாறிடாத. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிரசங்கத்தை கேட்காத, வேற எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுக்கோ. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் யோசேப்பை பொன்னாக மாத்த சங்கீதத்திலே என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின வசனம் என்ன தெரியுமா? அவன் விலங்கு மாட்டப்பட்டான் கைகளிலே. அந்த சங்கீதத்தை வாசிக்கலாம். அவனை தேவன் பொன்னாக மாற்றும் வரையிலும் அவனை எகிப்திற்கு தேவன் கொண்டு போகவில்லை. எப்பொழுது அவன் பொன்னாக மாற தன்னை ஒப்புக் கொடுத்தானோ, எப்பொழுது அவன் பொன்னாக மாறினானோ, அப்பொழுதுதான் எகிப்தின் அதிபதியாய் அவன் உயர்த்தப்படுகிறான். ஹல்லேலூயா. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் எறும்பில் அடைபட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. மண்ணிலிருந்து பிரிக்கும் வரையிலும் அது ஒரு காலம் பொன்னாவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நீங்கள் ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. விட்டு விடாது அந்த பிரிவு பாருங்க. நம்ம எல்லாரோடு கூட நடக்க முடியாதுயா. உன் அண்ணன் கூட நடக்க முடியாது, உன் தங்கச்சி கூட நடக்க முடியாது, உங்க அக்கா கூட நடக்க முடியாது. ஏன்னா அவங்க இந்த பாதையில இல்ல. அவங்க வீட்டுல வந்து புது புது கதை சொல்லிட்டு இருப்பாங்க. விசுவாசத்தை அணைக்க, ஒரு நம்பிக்கை அணைக்க
எல்லாரோடும் நடக்க முடியாது. ஹalleluya. அது நம்ம பாண்டிச்சேரியில பொறுத்தளவு பங்கனுக்கு அளவே கிடையாது. எந்த ஊர்ல இல்லாத பங்கன் பாண்டிச்சேரியில இருக்கு. உலகம் முழுவதும் நான் பாக்குறேன், எந்த ஊர்ல இல்லாத. மொட்டை அடிக்கிறாங்க, அதுக்கு ஒரு பங்கன், அது போலீஸ் கோட்டஸ்ல நடக்கும். காது குத்துறதுக்கு ஒரு பங்கன், மூக்க புடிச்சு ஒரு வாட்டை போட்டு அதுல ஒண்ணு போடுறதுக்கு அதுக்கு ஒரு பங்கன், காலுக்கு சலங்க போடுற பிள்ளைக்கு போடுறாங்க அதுக்கு ஒரு பங்கன். வந்துருங்க போன் பண்ணி அது என்னையும் கூப்பிட்டுக்கிறாங்க. நான் மொட்டை அடிக்கிறவனுக்கு பாஸ்டர் நீங்க தான் முதல் ஜெபம் பண்ணணும்னு இருக்கிறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அங்க ஒண்ணும் இருக்க வேண்டாம், நான் கரெக்ட் டைம் சொல்றேன், நீங்க வர்றீங்க ஜெபம் பண்றீங்க, அப்புறம் நாங்க மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சரி சரி பிரதர். அவரு இப்போ எஸ்ஐயா என்ன இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இடையில ஒரு நாள் பார்த்தேன், நீ வராட்டா கூட பரவாயில்லையா, என்ன நான் நரகத்துக்கு போகாம தப்பிக்கணும், நான் வரமாட்டேன்னு ஹalleluya. போல அதோடு என் கூட இருக்கிற ஃபெலோஷிப் விட்டுட்டார், நம்ம சபை இருக்கிற ஃபெலோஷிப் விட்டார். எல்லாரோடு கூட போக முடியாது ஐயா, எல்லாரோடு நடக்க முடியாது ஐயா, ஒன்னாக நீ மாற வேண்டும் என்று மண்ணை விட்டு வெளியே வர வேண்டும். ஆமென். வெளியே வரும். எல்லாம் பாட்டுக்கிட்டலாம் பாடுவாங்க. கல்யாணத்துல எல்லா வசனமும் பறந்து போயிடும், அந்நிய பாஷையெல்லாம் பறக்கும். கல்யாணத்துல அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் செய்வாங்க. அது காடுல போட்டிருக்கும், இது கச்சரால் வந்ததுன்னு போட்டு. அதெல்லாம் இந்த கிறிஸ்தவங்க செய்யற, கிறிஸ்தவங்க உண்மையா கிறிஸ்தவங்க பின்பற்றின அம்பேத்கர் கிறிஸ்டினா மாறி இருப்பார். ஆமா, கிறிஸ்டினா மாறி இருப்பார் அம்பேத்கர். அவர் ஏன் புத்த மதத்தில் போய் சேர்ந்தார்? அந்த ஆளுங்க சரி கிடையாது. இதுல 1000 பிரிவினை இருக்கு, 1000 பிரச்சனை இருக்கு. மகாத்மா காந்தி கிறிஸ்டியனா மாறி இருப்பார். அவர் சொல்றாரு, தன் புத்தகத்தில் எழுதுறாரு, இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவங்களை பிடிக்காதுன்னு எழுதுறாரு. ஏன்னா அவர் ஒரு காட்சியை பார்த்தார் பிரயாணத்துல, கப்பல் பிரயாணத்தில். தேவனுடைய பிள்ளைய நீ பொன்னாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன் சோபங்கள் மாற வேண்டும், உன் எண்ணங்கள் மாற வேண்டும், உன் உணர்வுகள் மாற வேண்டும், உன் சத்தங்கள் மாற வேண்டும், உன் செயல்பாடுகள் மாற வேண்டும். ஆரோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுக்காமல் போயிருந்தால் மோசே இவ்வளவு பெரிய ஊழியக்காரனாய் அவன் மாறி இருக்க முடியாது. அவன் மரிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் தோன்றினதும் இல்லை, அருமையான தோன்ற போகிறதும் இல்லை. ஹalleluya. ஆமென். எவ்வளவு கோல்டு மேன். எலியாவை பற்றி சொல்லும் போது இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரனுமா இருந்தவர். எலிசாவை அதே சொல்றார், நீங்க மனுஷனா பிறக்கிறது ஒன்னும் பெரிய காரியம் இல்ல, கிறிஸ்தவத்திலே வந்தது ஒன்னும் பெரிய காரியம் இல்ல, நீங்கள் இயேசுவை போல ஜீவிக்கிறது தான் பெரிய காரியம். ஆமென். அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. பழைய பேச்சு மாறல, பழைய உறவுகள் மாறல. சித்தப்பா பெரியப்பா எவனா ஒருத்தன் செத்து போனாலும் ஞாயிற்றுக்கிழமை அங்க போய் நிக்கிறாங்க. யார் சிஸ்டர் உங்களுக்கு? அது எங்க அண்ணனுக்கு, அவன் கல்யாணம் பண்ணவனுக்கு, அவங்க சித்தப்பாவுக்கு, இவங்க பெரியப்பா. எனக்கே உறவே தெரியாது, எனக்கு உறவே தெரியாது. ஏன்னா நான் விட்டுட்டு வந்ததுனால உறவே எனக்கு தெரியாது. ஊருக்கு போனா எல்லாம் தாத்தா தாத்தாம்பாங்க. என்னடா இவங்க எப்படி நமக்கு தாத்தா, நான் எப்படி அவங்களுக்கு தாத்தா வானு எனக்கு தெரியாது. நம்ம கேட்கவும் முடியாது, கேட்டா ஒரு மாதிரி நினைச்சிருவாங்க. தாத்தா தான், நான் தாத்தா தான் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். எனக்கு தெரியவே தெரியாது இவங்க நம்மளை ஏன் தாத்தான்னு கூப்பிடுறாங்கன்னு. உண்மையா நான் பொய்யா பர்சன மாட்டேன், தெரியாது எனக்கு. அவங்க இவங்க அம்பாங்க, இவங்க அவங்க அம்மா, வாங்க வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை உறவுகள் மண்ணாக இருக்கிற இடத்திலிருந்து வெளியே கொண்டு வராதபடி உங்களை தடுத்து விடும். இயேசுவை பின்பற்றுகிறது என்பது சிலரை நீங்கள் பகைக்க வேண்டியதிருக்கும், சிலரை நீங்கள் புரிய வேண்டியதிருக்கும், சிலரை விட்டு விலக வேண்டியதிருக்கும். ஆமென். பாஸ்டர், உங்க பாஸ்டர் ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க, உங்க அம்மா பாஸ்டர், உங்க அப்பா பாஸ்டர், பையன் பாஸ்டர், பிரச்சனையே இல்லை. ஒருத்தர் கூட கிறிஸ்டியன் கிடையாது. அந்த குடும்பத்துல நீங்க இயேசுவை பின்பற்றினா அவ்வளவு சாதாரணமா உங்களை விட்டுற மாட்டாங்க. மெண்டல் டார்ச்சர் ஜாஸ்தியா இருக்கும். ஆமென். அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, உன் பையனுக்கு எங்க பொண்ணு கல்யாணம் பார்ப்போம், பார்த்துக்கிறோம்.
உன் பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணு நாங்க பாத்துக்கிறோம். எங்க பொண்ணுக்கும் எங்க பையனுக்கும் பரலோகம் சாவுக்கு வரமாட்டோம், தயவு செய்து நீங்க வர வேண்டாம். எங்க சாவுக்கு பரலோகத்தின் தூதர்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் வரும், ஆமென். தேவ மகிமை வரும். ஆமென். அமலா சிஸ்டர் ஒரு நாள் என் கூட பேசினாங்க. பாஸ்டர், அவர் இறந்து போயிட்டார் அந்த ஊழியக்காரரு, யாருமே உள்ளேயே போக முடியல எங்களால, அந்த இடம் முழுவதும் காட் பிரசன்ஸ்னால அப்படியே மூடி இருந்துச்சு. நாங்க உள்ள போறோம், ஏதோ ஒண்ணு எங்களை தடுக்குது, அவ்வளவு பிரகாசமா இருந்தது. கர்த்தர் அவங்களை கொண்டு போகிறார், தேவன் வருகிறார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை பொன்னாக மாற்றும்படியாய் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வானத்தின் நட்சத்திரங்களை பாரிப்படியாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நான் உனக்கு கானானை தரப்போகிறேன், உன்னை நான் ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றப் போகிறேன், உன்னை ஒரு விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றப் போகிறேன், நீ ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறப்போகிறாய், ஆவிக்குரிய சந்ததிக்கு தகப்பனாய் மாறப்போகிறாய், ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் நான் உன்னை மாற்றப் போகிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை நான் பூமியிலே மேன்மைப்படுத்த போகிறேன். ஆனால் நீ ஒன்றை செய்ய வேண்டும், மண்ணை விட்டு பிரிந்து வர வேண்டும். அப்பா அவங்க அப்பா வந்து விக்கிரக ஆராதனைக்காரன், ஆபிரகாமுடைய அப்பா. அவங்க உறவு குடும்பம் எல்லாம் தேவனை சேடாத ஜனங்க, வெளியே வந்துட்டான். ஆனா லோத்து அப்படி அல்ல. சோதம் குமாரா மண்ணு, அதான் மண்ணு. மண் இல்ல, மண்ணோடு கூட சேர்ந்து கட்டுறார். சில எதிலையும் வீடு கட்டுகிறார்கள், கற்பாறையின் மேல் வீடு கட்டுகிறார்கள், சிலர் மணலின் மேல் வீடு கட்டுகிறார்கள். மணலின் மேல் கட்டப்படுகிற வீடு பெருமழை வந்து பெருங்காற்று வீசி அந்த மண்ணின் மேலே வீசின போது அது விழுந்து முற்றிலும் தரைமட்டமானது. சில விதைகள் வழியோரத்திலே விதைக்கப்படுகிறது, அந்த விதைகளை பறவைகள் வந்து தின்று விடுகிறது. சில விதைகள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கற்பாறையின் மேல் விதைக்கப்படுகிறது. அந்த விதை உள்ளே போக முடியாதபடி கொஞ்ச நாள் பாட்டு, கொஞ்ச நாள் ஜெபம், கொஞ்ச நாள் விசுவாசம், இதெல்லாம் கொஞ்ச நாள் ஊழியம் எல்லாம் கொஞ்ச நாள். இப்பொழுது அது வேறு இல்லாதபடி பட்டு போயிற்று. அடுத்தபடி முட்களிலே விதைக்கப்பட்ட விதை அது வளர்ந்தது, ஆனால் முட்கள் அதை பட்சித்து பட்டு போக பண்ணிட்டு. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை எப்படிப்பட்ட விதை தெரியுமா? அது அருமையான தேவனுடைய 100 மடங்கு பலனை கொடுக்கிற விதை. மண்ணை விட்டு பிரிந்து வா. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களின் மேல் உன் கண்களை பறக்க விடாதே, உன் சிந்தையை பறக்க விடாதே. கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடு, அதிலே உன் சிந்தையும் எண்ணத்தையும் உணர்வையும் பறக்க விடு. இந்த பெத்லேயும் மட்டும் நான் கத்திருக்கிறேன், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை என் கண் கண்டதே இல்லை. முதலாவது, இந்த மண்ணினுடைய சரித்திரம் எப்படிப்பட்ட சரித்திரம் என்றால், அருமையான மண்ணுக்குள் இருந்த பொன் பிரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த மண்ணின் சரித்திரத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மண் எப்படிப்பட்ட இடத்திற்கு போக வேண்டும் என்றால், அது உலைக்களத்திற்கு போக வேண்டும். சோதனை என்னும் உலைக்களத்துக்கு போக வேண்டும். வந்துட்டு தங்கம் வந்துட்டு அப்படியே நம்ம காதுல கழுத்துல எல்லாம் மாட்ட முடியாது. அதுல சில மண் ஒட்டி இருக்கும், சில அருமையான தூசி ஒட்டி இருக்கும். நீங்க இந்த மண்ணை என்ன பண்ணணும்னா, அது வந்து ப்ராசஸ், 2வது ப்ராசஸ்க்குள்ள போகுது. இப்ப பிரிச்ச மண்ணை திருப்பி போகுது, சூடாக்கப்படும். ஆமா, வெப்பங்கள் அதன் மேல் வந்து படும். அப்பொழுது கழிவுகள் எல்லாம் என்ன செய்யும்? இன்னொரு இயந்திரத்தின் வழியாய் வெளியே போகும். அது அந்த அக்னிக்குள்ளே போகும்போது அது கருப்பாகாது, பளபளப்பாக்கப்படும். அக்னிக்குள்ளே போகும்போது அது தங்கம் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தும். வாசிக்கலாம் வசனத்தை, யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும்
நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின். காலையிலே புயல்லே நிறைய சோதனையில சிலதுங்கெல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்து வீட்டுல படுத்து டிவி பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா புயல் வந்துட்டு சோதனையில என்ன நடந்தாலும் சபை நடக்கையா. ஆமென். ஹல்லேலூயா. கொரோனால ஆராதனை நடத்திருக்கணையா. கொரோனால ஆராதனை நடத்திருக்கேன். எங்கேயுமே கிடையாது பாண்டிச்சேரியில. அந்த கதவு போட்டணும், இந்த கதவை மட்டும் திறந்து வச்சிருந்தோம். சாப்பாடு மட்டும் வைக்கல. நாங்க எல்லா நாளும் ஆராதனை நடத்திருக்கோம். எல்லா சண்டே ஒரே ஒரு சண்டே வீட்டுக்குள்ள வச்சு நடத்தணும். அடுத்த வாரத்துக்கு வந்துட்டேன், பரவாயில்ல நம்ம ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஆராதனை நடத்தி நம்ம ஜெயிலுக்கு போவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா பேப்பர்ல காலையில ஒரு பாஸ் காந்தி அரெஸ்ட். அது பாண்டிச்சேரியில் உள்ள ஊழியர் கூட்டம் நடத்தி ஒரே ஒரு சபையில் மட்டும்தான் ஆராதனை நடக்குது. பாஸ்டுக்காங்க. அதுவும் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா பாஸ்டும் அவர் வயசானவர், அவரு எல்லாம் விவரமா தான் செய்வாரு, நம்ம அதுல தலையிட முடியாதுன்னா. உண்மையா? ஏன்னா அங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல ஒருத்தர் என்ன சொன்னாங்க, ஏன்னா அவங்க எல்லா சபையும் க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. இங்க அந்த மீட்டிங்ல ஒருத்தர் ஏன் சபை நடக்குன்னு சொன்னா, அவன் சொன்னா அவர் வயசானவர், ரொம்ப வருஷம் ஊழியம் செய்யறாரு, நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது, அவற்றை போனுங்கன்னு பண்ண முடியாது. அவரு பாத்துக்கிடுவார், பிரச்சனை வந்தாலும் அவர் பாத்துக்கிடுவார். எதுக்காக நான் சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், புயல், ஐயோ புயல் வந்துச்சு பாருங்க. புயல் சொன்னா நிறைய பேருக்கு தெரியல. நான் 3 தடவை புயலை பார்த்திருக்கிறோம். அதனால எனக்கு தெரியும் புயல் எவ்வளவு பவர்ஃபுல் புயல். சாதாரண புயல். அந்த அவங்க சிஸ்டர் வீட்டு மேல மாடி பொத்துன்னு விழுந்துச்சு. அது விழும்போது நான் என்னடா அந்த மாடியே விழுதுன்னா நம்ம செவரெல்லாம் என்ன ஆகும்? தேவியா சிஸ்டர் வீட்டு செவரு மேல இருந்து பொத்துன்னு விழுந்துச்சு. அப்ப நான் நினைச்சேன் நம்ம காம்பவுண்ட் எல்லாம் விழுந்துரும் போலுன்னு நினைச்சேன். உண்மையா? இந்த இலையெல்லாம் தீ, நீங்க அதை சாக்குல வச்ச தீ எரிக்கல, அப்படி கருத்து வருது. அவ்வளவு ஸ்பீடு. இங்க அனௌன்ஸ் பண்றாங்க யாரும் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. அங்க நின்னோம் நாங்க, அந்த இப்ப இருக்கிற அந்த கிரவுண்ட்ல நின்னுகிட்டோம். காத்து அடிக்குது. இன்னொரு டைம்ல அவ்வளவு மரம் விழுந்து 250 மரம் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஏரியா டெவலப்மெண்ட் ஆனதே புயலுனாலதான். அதனால புயலுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். புயல் வரலன்னா இந்த ஏரியா இன்னும் டெவலப்மெண்ட் ஆயிருக்காது. அவ்வளவு அங்கங்க சுத்தி மரம் எல்லாம். அது நல்ல நம்மளை சுத்தமாக்கி. உண்மையா? நம்ம பயத்தையும் எடுத்துச்சு. நான் கட்டடத்து மேலதான் விழுந்துன்னு நினைச்சேன். கட்டடம் குலுங்கிட்டா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் ஆராதனை நடத்தணும். எல்லா இடமும் மரம் கிடக்குது. அங்க கோரிமேட்ல இருந்து இங்க வரையிலும் எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய தடிங்க எல்லாம் கிடக்குது. ஆனா நியூ இயர் சர்வீஸ் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, தண்ணி கிடையாது. நம்ம இடத்துல மட்டும் தண்ணி வரும். அது ஏதோ ஆண்டுடைய கிருபை. வேற எங்கேயும் தண்ணி கிடையாது. இங்க ஆராதனை நடத்தணும். அந்த ஆராதனையில கலந்தவங்க இங்க யாரா இருக்கிறீங்களா? இந்த அம்மா இருக்கிறாங்க, ராஜா நகர் சிஸ்டர் இருக்கிறாங்க. வேற யாரு வந்தீங்க நியூ இயர் சர்வீஸ்க்கு? இந்த அம்மா எப்படியும் வந்துருவாங்க, நீஞ்சியாவது வந்துருவாங்க. எல்லாம் எப்படி தெரியுமா வந்தாங்க ஆராதனைக்கு? வரல, தடிக்கு மேல தடியெல்லாம் குடிச்சுட்டு அவன் கேக்குறான், எங்க போறீங்க? சபைக்கா போறீங்க? போங்க போங்க போங்க, அவ்வளவுதான் போங்க, இப்படி சொல்லியிருக்கிறான். இதோட உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சபைக்கு போறீங்களாம், சபைக்கு அப்படிலாம் சொல்லி பரியாசம் பண்ணிக்கிறான். அந்த மரம் விட்டுருவானுங்க. தெய்வம் அதை மறக்கலையா? ஆமென். யோவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற லக்கா சந்தா ராக்கா பவுனி. பொன்னை காட்டிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம், பொன்னை காட்டிலும் இயேசுவின் மேலே வைத்திருக்கிறவங்கள் விலையேற பெற்ற நம்பிக்கை, பொன்னை காட்டிலும் விலையேற பெற்ற உங்கள் பரிசுத்தமான ஜீவியம், பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றதான அருமையான உங்கள் நற்கிரியைகள், பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றிருக்கிற உங்கள் தாழ்மையின் ஜீவியம், பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றிருக்கிறதான உங்கள் ஜெப வாழ்க்கை, பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றிருக்கிறதான உங்கள் ஆவிக்குரிய அஸ்திவாரம். Praise the Lord. Hallelujah. Amen. அது என்ன பண்ணும்?
சோதிக்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசி. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சோதனை வரையா, ஹல்லேலூயா. சோதனை யோசிச்சு பாருங்க. 47 வருஷம் நான் திரும்பி பார்த்தா எவ்வளவு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணிருப்பேன். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியாது. திரும்பி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கு. 8 வருஷம் கோர்ட் கேஸ். யோசிச்சு பாருங்க, ஹைகோர்ட் வரை போயிருக்கிறேன் ஒரு ஸ்டே வாங்குற. கோர்ட்ல இருந்து என் கண்ல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவரே, இந்த கோர்ட்ல கொண்டு என்ன உட்கார வச்சுக்கிறேன். செய்ப்போனாலும் கூட இருக்கலாம், துவக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்கார்ந்து இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பிரச்சனை. மனுஷர்கள் எழும்பி கிரியை செய்தார். நம்ம நல்லதை செய்யறதுக்கு யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. பாவம் செய்துட்டான்னு சொன்னோம், அதை மறுபடிப்பட்டு போறான். அவன் செத்தே போயிட்டான். துர்ச்செய்தி அறிவிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைய இந்த நாளின் கால வேளையில நீ பொன்னாக இருந்தால், பொன்னாக மாறி இருந்தால், பொன்னாக உருவாக்கப்பட்டிருந்தால் அருமையான கர்த்தருடைய சமூகத்தோடு கூட உனக்கு தொடர்பு இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனையா, எவ்வளவு பிரச்சனை. நம்ம நாட்டுலதான் இந்த மாதிரி பிரச்சனை. எவ்வளவு பிரச்சனை. பாடு இருக்குது, கஷ்டம் இருக்கு, நிந்த இருக்குது, அவமானம் இருக்கு, நெருக்கம் இருக்குது, போராட்டம் இருக்குது, நிறைய இருக்குது. இயேசுவை பின்பற்றி வருதுன்னா, நீ கிறிஸ்டியன் ஃபேமிலினா பரவாயில்ல, அதுவும் ஆவிக்குரிய குடும்பங்கனா பரவாயில்ல. ஒரு இந்துவா இருக்கிற ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்றி வரணும்னா அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. பொண்ணு என்னன்னா, ஒண்ணு இந்துவா வந்துட்டா என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். நம்ம சர்ச்சுக்கு வரும்போது அது ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை அது பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கும். சர்ச்சுக்கு நம்ம வர்றோம்னு நினைச்சா அது என்ன பண்ணிட்டு இருக்குது? போயிட்டு வா, பாயசம் எல்லாம் வச்சு வைக்கிறேங்க. நரகத்துக்கு போறதுக்கா? பாயசத்தை குடிச்சு நரகத்துக்கு போறதுக்கா? அழிவுக்கு போறதா? பெரிய அழிவு இருக்குதுயா, பெரிய ஆபத்து இருக்குதுயா. நீ புயல் வந்துட்டு போயிட்டு நினைக்காதீங்க. பெரிய அழிவு இருக்குது தேசத்தின் மேல. தேவனுக்கு வழக்கு இருக்கிறது. உணர்வில்லாதிருந்தார்கள். அதான் அங்க சோதம் குமார பட்டணமா அப்படிதான், அருமையான நோவாவின் காலத்திலும் அப்படிதான் உணர்வு இல்லாதிருந்தார். புயல் வரும்போது ஒருத்தன் கேக்குறான், வெங்கசாமி பணம் போட்டாரான்னு கேக்குறான் பேங்க்ல. அரிசி எவ்வளவு கொடுக்கறாங்க ரேஷன்ல? புயல் தான் அடிக்குதே. உணர்வு இல்லாதிருந்தார்கள். கொள்ளை வியாதி வரும்போது அந்த வியாதிக்கு பயந்தாங்க. புயலுக்கு யாரும் பயப்படுற மாதிரி தெரியல. பூமி அதிர்ச்சிக்கு நீங்க பயப்படவே வேண்டாம், அங்க இருக்கவே மாட்டீங்க. பூமி வந்து குலுங்கிட்டா என்ன பண்ண முடியும்? அதான் அந்த திருவனந்தபுரத்துல நடந்துச்சு. அதுக்கு அந்த ஊருக்கு பேர் என்ன ஊரு? ஊரே மறந்தாச்சு. போங்க, வயநாடு. வயநாடு காலையில எல்லாம் உள்ள போயிட்டாங்க. அது தோண்டவங்க தோண்ட மாட்டேன்ட்டாங்க. ஏன் தோண்ட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ற தொட்டில் வருது, சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ற அந்த நாக்கின் அதெல்லாம் வருது, சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ற விளையாட்டு பொருள் வருது. அவங்க சொல்லிட்டாங்க, அந்த மிலிட்டரியில இருந்து வந்தவங்க சொன்னாங்க, நாங்க தோண்ட மாட்டேன்ட்டாங்க. என்னைய அவ்வளவு சின்ன பிள்ளைங்களா வருது, எங்களால அதை தாங்க முடியல. அப்புறம் என்ன தெரியுமா முடிவு எடுத்தாங்க? சரி மூடிடுங்க, தோண்ட வேண்டான்ட்டாங்க. உண்மையில
அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில அல்லேலூயா, பொன்னாய் இருக்கிற மனுஷன், பொன்னாக தன்னை மாற ஒப்பு கொடுக்கிற மனுஷன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு சகலமும் நன்மைக்கு எதுவா என் வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. என்னை தேவன் உருவாக்கி இருக்கிறார், என்னை தேவன் புடமிட்டிருக்கிறார், நான் புடமிடப்பட்டதான பொன்னாக விளங்குவேன். Hallelujah. யோபு அப்படிதான் ஐயா சொல்றான். நீ அவன் வாழ்க்கையில வந்த ஒரு கால்வாசி கூட நீ உங்க வாழ்க்கையில வந்திருக்காது. சின்ன பிரச்சனை, ராஜன் இப்படி சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு, இப்படி பண்ற பாசி சொல்றதுக்காகவே வந்திருக்கிறார். ஆமே, நீ என்ன தெரியுமா நினைக்கிற, நமக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கிற. நான் சில சமயம் நினைப்பேன், இந்த அம்மா திட்டுறதுக்கு நம்மள ஆண்டவர் வச்சுக்கிறாரு. சில சமயம் அப்படி நினைப்பேன் நான். ஏன்னா அவங்கள்ட்ட நான் இதை பிரசங்கம் பண்ணல, அவங்க ரொம்ப இன்னும் திட்ட ஆரம்பிச்சிருவான். நான் நினைப்பேன், நமக்கு திட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, அப்பதான் நம்ம சரியான பாதையில போக முடியாம. நீ எப்பவும் புரிஞ்சுங்க, திட்டுறதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிடுங்க. ஆமே, உங்களை ஒருத்தர் திட்டுறாங்கன்னா சோத்திரம் 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 சோத்திரம். வாலிபர்களுக்கு சொல்றேன், ஏன்னா அவங்கள திட்டுறது யாரு? உங்க அம்மா திட்டுவாங்க, இல்ல உங்க அப்பா திட்டுவாங்க. நீங்க என்ன சொல்லணும்? எங்க அம்மா என்ன திட்டினாங்க, எனக்கு இப்பதான் தெரியுது இது சரியில்லைன்னு. எங்க அப்பா திட்டினாரு, இப்பதான் தெரியுது எனக்கு சரியில்லை. எங்க பாஸ்டர் திட்டுறவரு, ஐயோ அவன் பொல்லாத ஆளு, திட்டிகிட்டே இருப்பான். இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்னைதான் திட்டிகிட்டே இருக்கிறோம். 2 வருஷமா திட்டிட்டு இருக்கிறோம். 2 வருஷமா நான் திட்டியும் மனம் திரும்பாத ஒருத்தன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. பாறையில் கடினமா இருப்பான். ஆமென், Hallelujah. செய்தியெல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு தான் இருப்பான். பாறையிலும் கடினமா இருப்பான். 2 வருஷமா ஒரு ஆள் திட்டுவானே, 1 வருஷமா திட்டி ரிசல்ட் என்ன? உன்னுடைய ஸ்டடி ரிசல்ட் என்ன? முட்டை. நான் உங்களை சொல்ல என்ன சொல்றேன், எங்க வீட்டுக்கு வருவாங்க, எங்க அத்தை, எங்க அம்மா வரமாட்டாங்க ஸ்கூலுக்கு, எங்க அத்தை வருவாங்க. சார், ஏமா அவனை சேர்க்க முடியாதுமா, எங்க ஸ்கூலே கேவலப்படுத்துறாமா. உண்மையா நான் சொல்றேன், அவங்க நடத்துற பாடம்லாம் என் மண்டையில ஏறல, நான் என்ன பண்ண முடியும்? அது இப்ப 3 லாங்குவேஜ், 4 லாங்குவேஜ். ஹிந்திய நான் இவ பேசுறது ஹிந்திய கேட்டா, நான் அப்ப நினைச்சேன் ஹிந்திய 4ஆம் கிளாஸ்ல கேட்டா, அன்னைக்கு 4ஆம் கிளாஸ் அன்னைக்கே டாட்டா காமிச்சு வீட்டுக்கு வந்திருப்பேன். தமிழே படிக்க முடியல, ஹிந்தி படிக்கணுமா? நான் 1 1 1 2 2 2 4 இப்படி இந்த இஞ்சி கொடி வச்சு நான் படிச்சுட்டு இருந்தேன். அருமையான ஹையர் ஸ்டடீஸ்ல ஃபார்முலா வந்துச்சு. நான் ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போல. எனக்கு அடப்பாவீங்கள, நம்ம படிப்பை நிறுத்துக்கு எவனோ ஒருத்தன் கரிகாலம் வந்திருக்கிறான். நமக்கு ஏற்கனவே 2 2 4 சொல்றதே பெரிய பிரச்சனையா இருக்குது, இதுல வேற ஃபார்முலா வேற வந்து போச்சு. நம்மளதான் இயேசுநாதர் தெரிஞ்சிருக்கிறார். ஆமென். நீ என்னதான் நினைச்சாலும் சரி, நான் கணித வாத்தியார்ட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு ஃபார்முலாவே புரியல, நீ இஞ்சி குடி வச்சே படிச்சு, அதுக்கு எங்க ஊர்ல இஞ்சி குடிம்பாங்க, இஞ்சி குடியே வச்சு படிச்சு நீ பாஸ் ஆயிரு. ஆனா நீங்க கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஃபார்முலாவா தான் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கிற ஆன்சரே என்னால படிக்க முடியாது. அப்படின்னா நான் இங்க பரிச்சு எடுத்துக்கிறேன். உண்மையா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். நான் படிக்கிறது எப்பண்டா நரகத்திலிருந்து வெளியே வந்த மாதிரி, ஸ்கூல் பீரியட் நரகத்திலிருந்து வெளியே வந்த. உண்மையா நீங்க ஸ்கூல் முடிச்சுதான் கடைசி ஸ்கூலு பாஸ் ஆயிட்டேன், எஸ்எல்சி எல்லாம் பாஸ் ஆயிட்டேன், அதெல்லாம் கதை வேற. சட்டே கலட்டி இப்படி வீசின பாரு, நாமத்துல ஒரு 5-6 பசங்க சட்டே வேண்டாண்டா, நம்மளதான் கத்த தெரிஞ்சுக்கிட்டாராமே, நம்மளதான் கத்தர் அழைச்சிருக்கிறார். நம்மளை கொண்டுதான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட நம்ம தெரிஞ்சிருக்கிறார். ஞானிகளை வெட்க பைத்தியங்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்க பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். நாம் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். அவர் அருமையான தாயின் கருவிலே உருவாகும் முன்னே, அருமையான உருவான போதே தாயின் கருவிலே கர்த்தர் நம்மை அபிஷேகித்தார். இது ஒரு பெரிய ரகசியம்.
ஊழியக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்லைன்னா எங்க அம்மா மருந்து குடிச்சு என்ன கொண்டிருக்க மாட்டாங்க. 4வது 7 டிக்கெட், நான் 4வது டிக்கெட். இயேசு பாருங்க, மேல அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இதுவரையிலும் என்னை நடத்தி வந்திருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த அபிஷேகம் இந்த ஊழியத்திலே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. எத்தனையோ முறை இந்த ஊழியத்தை விட்டு போக அருமையான திட்டமிட்டு இருந்தாலும் அபிஷேகம் விடவில்லை, அழைப்பு விடவில்லை, கிருபை விடவில்லை. 3வது, நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீதிமொழியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். வெள்ளியை புகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். அவங்களை எல்லாம் சோதிப்பார். டெஸ்ட் இருக்குது. நீங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். அது அருமையான பொன்னை போல ஒரு ஜீவியம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப எத்தனை கிலோ? 75 கிலோ. 75 கிலோ பொண்ணா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி சுத்தி எல்லாரும் வரமாட்டாங்க. பரவாயில்ல, இந்த அம்மா 75 கிலோ பொண்ணு வச்சுக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது, புத்தியுள்ள மனைவியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை காட்டிலும் விலையேற. நீ சாதாரண ஆட்கள் கிடையாது. நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. நீங்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது. பொன்னியா? பொன்னை போன்ற ஒருவேளை நமக்கு முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், கலர் ஒருவேளை ஒரு மாதிரி இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒருவேளை முடி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம். ஐயா, கர்த்தர் உன்னை பொன்னாக வைத்திருக்கிறார் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. கலரெல்லாம் கண்டு அழாத. உலக அழகி நீக்கிறோ ஒரு அம்மா உலக அழகின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நீக்கிறோ எப்படி இருக்குன்னு தெரியுமா? கரிக்கோட்டை காட்டும் கருப்பா இருக்கும். நீங்க பொன்னாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். பொன்னாய் கர்த்தர் உருவாக்க விரும்ப. என்ன பாடு, என்ன கஷ்டம், என்ன போராட்டம். நீ பேர பிள்ளைங்களை எடுத்தவங்க ஐயோ ஒரு யுகத்தை தாண்டி வந்துட்டாங்க. உண்மையா? பிள்ளைகளை நீங்க நம்ம ஊரை பொறுத்த அளவுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பாடா முடிஞ்சு போச்சுங்கள. அந்த அம்மா வயிற்றையும் தள்ளிட்டு வருது. அது எத்தனை மாசம் வருது? 4வது மாசத்திலே வந்துருது. குழந்தை பிறந்து அதுக்கு பிறகு ஒரு 3 மாசம் வச்சு அந்த வீட்டுல கொண்டு போய் போனா அந்த மாமியார் சொல்ற, இன்னும் 2 வருஷம் இருந்து வரலாமே, உங்க அம்மாட்டே விட்டு வந்துடலாமே, 3 வயசு வரல அங்கே இருக்கட்டும். அதுல இன்னும் வளைய காப்புன்னு ஒண்ணு போடணுமா? இந்த சாமிக்கு படைக்கிறாங்க பாருங்க, காப்பு போடுறாங்க பாரு, காளிக்கு கையில அதே மாதிரி போட்டுக்கிறாங்க காப்பு. இந்த பக்கமெல்லாம் கருப்பு, அந்த பக்கமெல்லாம் சிவப்பு. இந்த அம்மா இப்படியே காப்பு வருது. அது என்ன சாமிக்கு படைச்ச மாதிரி தங்கத்துல போட்டு விடக்கூடாது, பிளாஸ்டிக்ல போட்டு விட்டுக்கிறான். என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அவன் வேற வருவான். அவனை வந்து எப்படி பார்க்கணும்? வாங்க உட்காரு மருமகனே, டீ குடிக்கிறீங்களா மருமகனே, சாப்பிடுறீங்களா மருமகனே. ஐயோ, அவன் இல்லைன்னா அவங்க அம்மாட்ட போய் சொல்லுவான். அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அப்பா அம்மா நம்மள மதிக்கலேமா. அந்த மருமகனுக்கு கிடைச்ச வாய்ப்பு நம்ம ஊர்ல நாங்கெல்லாம் அப்படி யாரையும் பண்ண மாட்டோம். அவங்க என்ன நினைச்சிட்டு போடும், போனாலும் போட்டும் போக, அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. சொல்ற என்ன கஷ்டையா, என்ன பாடையா. ஆனா பொறுமைக்கு உங்களை வச்சுதான் புஸ்தகமே எழுதணும். தாழ்மைக்கு உங்களை வச்சுதான் புஸ்தகமே எழுதணும். நிறைய பேர் பொறுமையா இருக்கிறாங்க, தாழ்மையா இருக்கிறாங்க. இந்த அம்மா 2 கிளாஸ் அதிகமா படிச்சனால அம்மாக்கு கிளாஸே நடக்குது. உனக்கு ஒண்ணுமே தெரியல, உனக்கு தலைச்சீவ தெரியல, என்ன நீ ட்ரெஸ் பண்ற, உன் கூட வருது எனக்கு வெக்கமா இருக்குது, ஒரு கால் சட்னி பனியன் போட்டு வாயன் கூட. அந்த பொண்ணு படுத்துற பாடு அம்மாவ.
இது எல்லாம் நீங்க பொறுமையா இருக்கிறீங்களே, உண்மையா நீங்க புடமிடப்பட்டவங்க தான். ஆமென். ஆமென். ஹalleluya. நீ உங்களை ஒண்ணும் ஒரு அக்கினியில கொஞ்சம் போட வேண்டாம். பையன் வாலிய பையன் எப்படி பாக்குறான், போகும்போது இப்படி முறைச்சு பார்த்துட்டு போறான், திருப்பி வரும்போது இப்படி முறைச்சு பார்த்துட்டு உள்ள போறான். என்னடா சொத்து தகராறா? ஒண்ணு இல்ல, இவன்ட பேசி எனக்கு நமக்கு பிரச்சனை வரும். எங்க போன, எங்க இருந்த, எப்ப கிளம்பின, எப்ப அங்க வந்த, எப்ப இங்க போன, சும்மா இருமா, எங்கயா போறேன் எங்கயா வரோம், சும்மா பேசிட்டு இருக்காரு. அந்த அம்மா என்னடா நாடா கோபப்படுற இப்படி சொல்லுது. மறுபடியும் அந்த பழைய இடத்துல இருந்து வருது. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. கர்த்தருங்களை உயர்த்துவார். ஆமென். உபத்திரப்பட்டது நல்லது, ஹalleluya. அதனால நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஹalleluya. அடுத்த இந்த மூணாவது தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மண்ணுக்கு இருக்கிற இந்த மண்ணின் இந்த பொண்ணுக்கு இருக்கிற மேன்மை என்னவென்றால், இது முதலாவது மண்ணிலிருந்து பிரிக்கப்படுகிறது, இரண்டாவது இது சோதனைக்குள்ளாக கொண்டு போகப்படுகிறது, மூன்றாவது இது மதிப்புள்ளதாக மாறுகிறது. ஆமென். ஹalleluya. இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. இதுக்கு ஒரு அருமையான பூமியிலே இருந்து வெட்டி எடுக்கப்பட்டாலும் கோல்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இப்ப நீங்க திருமணத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எத்தனை பவுன் நகை போடுறாங்கன்னு கேக்குறாங்க. நான் சொல்றேன் 10 பவுன் நகை போடுறேன் இருக்கிறேன். வேண்டாம் 100 200 கூட போடுறேன், ஆனா இரும்புல தான் போடுவேன். இரும்புல 20 நீ ஒரு 1/2 கிலோ கூட போடலாம். எங்கேயாவது அலிகாஸ்ல இது தங்கத்துக்கு அடுத்து நீங்க இரும்பு செயின் இங்க இருக்குது, இரும்பு செயின் இரும்பு, அங்க வெள்ளி செயின் இருக்குது, அங்க செம்பு செயின் இருக்குதா? கோல்டு தான் இடத்தை பிடிக்குது. ஆமென். ஹalleluya. கோல்டு தான் அருமையான மற்றவர்களை இழுக்குது. கோல்டு தான் அருமையான பளபளப்பா இருக்கு. லேண்டுடைய மதிப்பு கோல்டுக்கு இருக்குது. ஆமென். மதிப்பு இருக்குதுயா. நீங்க சாதாரண ஆட்கள் நினைச்சிடாதீங்க, நீங்க கோல்டு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? பைபிள் சொல்லுதுயா அப்படி. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21-22 வாசிக்கலாம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமானதும் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். கனத்துக்குரிய பாத்திரம். கர்த்தர் மனுஷர்களை பொன்னாக மாற்றி கனமுள்ள மனுஷனாய் மாற்றுகிறார். பவுல் எழுதுறார், தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு, அவன் புள்ள போல இருப்பான், மற்றவங்களெல்லாம் தங்களுக்குரியவளை தேடுகிறார்கள். தீமோத்தேயு அப்படி அல்ல, அவன் உங்களுக்குரிய காரியங்களை தேடுகிறவனாக இருக்கிறான். நீங்க அருமையானது மற்றவங்க ஆண்டவர் சொல்றார்ல, ஒவ்வொருத்தரையும் சொல்லி சொல்லியே வரார். நீங்க விசேஷமானவர்கள். உங்களிடத்துல ரட்சிப்பு இருக்கிறது, உங்களிடத்துல கிருபை இருக்கிறது, உங்களிடத்துல அருமையான அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறீர்கள். எவ்வளவு விசேஷமானது! உலக மனுஷன் நீங்க இதெல்லாம் கேட்க முடியுமா? ரட்சிக்கப்பட்டீங்களா? அப்படி ஒரு பூ வந்திருக்குதாங்கப்பா, ரட்சிப்பூவா? அவன் கேட்கிறான். அபிஷேகமா? அது என்ன? கிருபையா? அது என்ன? இதெல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிக்கல. கர்த்தர் நம்முடைய இருதயத்துல வச்சுக்கிறார், நம்முடைய ஆவியில வச்சுக்கிறார், நம்முடைய சிந்தையில வச்சுக்கிறார், நம்முடைய எண்ணத்துல வச்சுக்கிறார். நீங்க விசேஷமானவங்க தானையா? இப்ப நாசால வேலை செய்யற ஒரு ஆள் இன்னைக்கு காலையில சர்வீஸ்க்கு வந்தா எப்படி இருக்கும்? நாசால வேலை செய்யற ஒரு ஆள், நாசால வேலை செய்யற ஒரு ஆள் வந்தனா இந்திய அரசாங்கம் அவங்களை கௌரவப்படுத்தும். அவங்களுக்கு ராணுவ மரியாதை உண்டு. அவன் இந்தியா விட்டு வெளியே போறது வரையில அவனுக்கு பாதுகாப்பு உண்டு. அவன் என்னன்னா அருமையான சூரியனுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, சந்திரனுக்கு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அருமையான பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது.
ஆனா நம்ம பரலோகத்துக்கு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆமென். ஹalleluya. நீங்க விஞ்ஞானி தானம்மா? ஏமா நீங்க விஞ்ஞானிங்க தானே? ஆமென். பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்க விசேஷமானவர்கள். ஆமென். நீங்கள் மேன்மையானவர்கள். உங்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார். உங்க கையில ஊழியத்தை கொடுப்பாரா? ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ரட்சிப்பை நீங்க கையில கொண்டு போய் நீங்க ரட்சிக்கப்படுறீங்கன்னு பிரசங்கம் பண்றீங்க, இந்த பைபிளை தூக்கி பேசுறீங்க, என்ன காரியம், என்ன பெரிய காரியா? கர்த்தர் உங்க கையில அதை கொடுத்துக்கிறாரியா? ஆமென். நீங்க ஜெபம் பண்றது போது பரலோகம் கேட்டு விடுதலை ஆக்குறது, ஜனங்க விடுதலை ஆக்கப்படுறாங்க. ஆமென். எவ்வளவு மேன்மையா, எவ்வளவு மேன்மை! ஹalleluya. பொண்ணுக்கு இருக்கிற மேன்மை அருமையான மற்ற எந்த இடத்துக்கு இருக்கல. இதை நான் தியானம் பண்ணும்போது மீன் கடை ஞாபகம் வந்து போச்சு. என்ன மீன் கடை ஞாபகம் வந்து போச்சுன்னா, 1 கிலோவுக்கு 50 ரூபாய்க்கும் மீன் இருக்குது. 1 கிலோ மீன் 1000 ரூபாய்க்கு. ஆண்டவரே, நாங்க விலையேற பெற்ற மீனப்பா, ஹalleluya. காசி மீன். ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்ம விலையேற பெற்றவங்கயா, நமக்கு சொந்தமெல்லாம் இருக்குதுயா. சபை நமக்கு சொந்தம் ஐயா. ஹalleluya. பரலோகம் நமக்கு சொந்தம் ஐயா. ஆமென். தேவன் நம்முடைய தகப்பன் ஐயா. ஹalleluya. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. நீங்க வந்து சபையில எப்படி ஜெபம் பண்றீங்க? அப்பா அப்பா ஸ்தோத்திரம்பா, ஹalleluya. ஆமென். இப்படி கூப்பிட முடியாது ஐயா. ஸ்தோத்திரம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாங்க மழையில ஜெபம் பண்ண ஒரு 4-5 பேர் தான் இருந்தோம். மழை இந்த நேற்று சனிக்கிழமை. ஆனா அப்படி எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம்னா, நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹalleluya. ஆமென். பொன்னை போன்ற விசுவாசம், ஸ்தோத்திரம். பொன்னை போன்ற நம்பிக்கை. எவ்வளவு பிரச்சனை வருது, ஆனாலும் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் உதவி செய்வார். இந்த ராஜாநகர் அம்மா எங்களுக்கு பிரேயர் சப்போர்ட்ல ஒரு பெரிய அம்மா, அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. கை ஏதோ ஒடிஞ்சு போச்சு. ஞாயிற்றுக்கிழமை கைய ஏதோ போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த விசுவாசம் ரொம்ப பெருசு. ஆமா, இந்த புயல்ல கையையும் தொங்க போட்டு யார் வருவாங்க? சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுட்டு வர்றாங்க. வந்திருக்கிறீங்க நீங்க. ஐயா, நீங்கள் தேவனுடைய சபையிலே கனத்துக்குரியவர்கள், தேவனுடைய சபையிலே மேன்மையானவர்கள், தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விசேஷமானவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல. ஆமென். நாம் பேக்வர்ட் அல்ல, நம்ம எல்லாம் ஃபார்வர்ட். ஆமென். ஹalleluya. glory. போப்பாண்டவர் இந்திரா காந்தி அம்மாட்ட சொன்னாராம், அது என்ன மறக்கவே முடியாது. இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்களாம், கிறிஸ்தவங்க ரொம்ப பேக்வர்டு கிளாஸா இருக்கிறாங்க இந்தியாவுல, அவங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம்னு சொன்னாங்களாம். அதுக்கு போப்பு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்க யாரும் பேக்வர்ட் கிடையாது, நாங்க ஃபார்வர்டு. ஆமென். அதோடு அவர் நிக்கல, அதோடு போப்பு நிக்கல. உங்க இந்தியா தேசத்தை என் கையில 5 வருஷம் கொடுங்க, செழிப்புள்ள நாடா மாத்திருவேனாராம். போப்பு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். எதுக்காய் சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் நம்மை உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறோம். பிசாசுக்கு தெரியும். தெரியுமா உங்களுக்கு நீங்க யாருன்னு? உங்களுக்கு தெரியல நீங்க யாருன்னு. பிசாசுக்கு தெரியும். இங்க அருமையான ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டிலே சங்காரம் உண்டாகாது. ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டிலே சங்கார தூதன் வருகிறான். அங்கே ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவன் கடந்து போகிறான். எங்கே அவன் சங்காரம் பண்ணுகிறான் என்றால், எகிப்தின் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் மூத்த பிள்ளைகளை அவன் சங்காரம் பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டது. பொல்லாத ஆவிகளுக்கு தெரியும். பொல்லாத ஆவிகள் உங்களை தாக்க வரும்போது, அது கண்ணுல நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறீன்னு அவனுக்கு தெரியும். உங்களுக்குள்ளே உங்களை கர்த்தர் கனத்துக்குரியவராய் வைத்திருக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க. நீ கிருபை பெற்றிருக்கிற, இயேசு ரட்சகரை பெற்றெடுக்கிற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனை பெண்கள் இருக்காங்க, மரியாள் பேர்ல ஏகப்பட்ட பைபிள் இருக்கிறாங்க, ஆனா எல்லாருக்கும் கிடைக்கல அந்த பாக்கியம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நீங்கள் கனத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள். நான்காவது நான் பேசி இந்த பொன்னுக்கு இருக்கிற மேன்மையை பேசி நான் முடிக்கிறேன். இந்த பொன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் சாஸ்திரி கையில வைத்திருந்த பொன் அருமையான இந்த பெத்லகேமில் இருக்கிற இயேசு அண்டையிலே கொண்டு போய் வைத்தார். சபையில் இருக்கிற பொன்னாய் இருக்கிற நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறீர்கள். அது ஊழியக்காரன் அவர்களை கொண்டு போகிறான், பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகிறார். ஜெபம் தேவ தூதர்களால் கொண்டு போகப்படுகிறது போல அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை பூமியில் யாத்திரையை முடித்த போது அருமையான தேவ தூதன் அருமையான பாண்டிச்சேரியில இவர்கள் பொன்னை போல வாழ்ந்த மகன், பொன்னை போல வாழ்ந்த மகள், பொன்னை போல ஜீவித்த மகள். ஆண்டவர் சொல்லுவார், உனக்காக 2000 வருஷமாய் கட்டியிருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே நீ பிரவேசி, அங்கே நித்திய நிச்சயமாய் இளைப்பாரப்போ, அதுதான் உன் இளைப்பார்களின் ஸ்தலம் என்று அடையாளம் காட்டுகிற நாள். அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நாளை காலை வேளை 1ஆம் தேதி நடக்கிற வாக்குத்தத்த கூட்டத்துக்காய் ஸ்தோத்திரம். டிசம்பர் மாதத்தில் இருக்கிற எல்லா புரோகிராமுக்காய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மழையும் காற்றும் இருக்கிறது, ஆனாலும் இதன் மத்தியிலேயும் உம்மை தேடி வந்த நம்முடைய பிள்ளைகளை நீர் விசேஷமானவர்களாய் மாற்றுவீராக, பொன்னாய் மாற்றுவீராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையிலே வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம்